Hi student, 12th standard, chapter 12, chapter 11, exercise 11.2, sum number 1. 3 pair of coins are tossed. Okay? 3 coins toss பண்றாங்க. டாஸ் பண்ணும்போது அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு? ஹெட் இருக்கிறது மட்டும், ஹெட் இருந்தால் மட்டும் ஒவ்வொரு டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹெட் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காயின்ஸுக்கு ஒரு ஹெட் ட்ரையலு, செகண்ட் காயின் ஹெட் ட்ரையலு, ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் காயின்ஸ் ஹெட் ட்ரையல். ஃபர்ஸ்ட் நேரம் ஹெட் ட்ரையல், ட்ரையல் ஹெட், ட்ரையல் ட்ரையல், மொத்தம் 4. 2 காயின்ஸ் டாஸ் பண்ணால் 4 சான்ஸ் வரும். நெக்ஸ்ட் அனதர் காயின்ஸ் திரும்பி ஹெட் இதெல்லாம் இந்த ஹெட்டால் பண்ணுறீங்க, இந்த ஹெட்டு இது ஹெட்டு. ஓகே, அதேமாதிரி ட்ரையலால் யூஸ் பண்ணால் அப்போ டோட்டல் நம்ம நேரம் 8 டைம்ஸ் வரும். அப்போ என் ஆஃப் எஸ் 8. அப்போ எக்ஸ் நம்ம தான் நம்பர் ஆஃப் ஹெட்டு இந்த மாதிரி தான் ப்ராபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்னென்ன சான்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நேரம் 3 என்ன நமக்கு ஹெட்டு இல்லாமல் இருக்கிறது ட்ரையலாக வந்திருக்கலாம் 3. அப்போ 0. ஒரு ஹெட்டு வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்னா 2 ஹெட்டு வரலாம், 3 ஹெட்டாக வரலாம். அப்போ இந்த சான்ஸ் மேலே இருக்குது. ஏன்னா 3 காயின்ஸாக யூஸ் பண்ணோம், 3க்கு மேலே யூஸ் பண்ணல. அப்போ 3 வரைக்கும் நமக்கு சான்ஸ். ஓகே, இதை வச்சு நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹெட்டு இல்லாமல் இருக்குது, நமக்கு ஃபுல்லான வரும் ட்ரையலாக இருக்குது. ஹெட்டு எதுலையுமே இல்லாததுனா 3மே ட்ரையலாக இருக்குது. அப்போ 1/8. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டு உள்ளது நம்ம ஒரு ஹெட்டு 1, 2, 3. அப்போ 3/8. 2 ஹெட்டு எங்கே இருக்கு பாரு நமக்கு? 1, 2, 3. அப்போ 3/8. ஒரே ட்ரையல் ஹெட்னா ஒரே 3மே ஹெட்டாக இருக்குதுன்னா 1/8. ஓகே, ப்ளஸ் ப்ராபபிலிட்டி செக் பண்ணிடுவோம். 1 + 4, 4 + 7, 8. 8/8 1 நமக்கு 1. அப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 கரெக்டாக ஃபைண்ட் ஆகுது. இதை நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.